விஷயத்த செய்கிறாரு. அதை பார்த்து அந்த வீட்டில் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோடய நிலா பார்த்தீங்கன்னா என்னடா அந்த மனுஷன் நமக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல அங்கே இருந்த வானதி பயங்கர கோவத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நடேசன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி நடேசன் சொல்றாங்க, அதாவது இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த விஷயத்தை இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால சொல்றேன், அதாவது எங்க அம்மாவோட தாலி ஒன்று நம்ம வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் யாருக்குமே சொல்லவே இல்லை, யாரும் நீங்க பார்த்ததும் கிடையாது. அந்த தாலியை நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளா வருவாங்கல்ல, ஸோ அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சேரன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இந்த தாலியை நான் கொடுக்கணும், சேரன் கையெல்லாம் கட்ட வைக்கணும். ஆனால் நம்ம வீட்டுக்கு முதல்ல மருமகளா வந்த பொண்ணு அப்படின்னா நிலா தான். ஸோ அப்படி இருக்கும்போது நிலாக்கே நான் அந்த தாலியை கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு 4 மருமக வருவாங்க. ஸோ யார் யார் எப்படி இருப்பா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட மனசுக்கு, அதாவது நான் எப்படி நினைச்சனோ இந்த வீட்டோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னா நிலா தான் இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரியுறா. ஸோ அதனால இந்த தாலியை நான் அவளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். அதனால டே சோழா, நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு தெரியல, ஆனால் எப்போ பண்ணாலுமே நீங்க இந்த தாலியை வச்சு தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரமே அது நடக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு சொல்லணும் கண்டிப்பாப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த நிலா பார்த்தீங்கன்னா என்னடா அந்த மனுஷன் நம்மளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வானதி பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர கோவத்தில் பார்த்துட்டு இருக்காங்க.